ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 7ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் கர்த்தருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். கர்த்தருடைய நீதி என்ன? இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நீதி செய்கிறவர். அந்த நீதி எப்படிப்பட்ட நீதியாக இருக்கும் என்று சொன்னால், அதற்கு முந்தைய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் புரியும். 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, துன்மார்க்கன் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். இதுதான் தேவனுடைய நீதி. யார் நன்மை செய்தார்களோ அவர்கள் நன்மையை பெறுவார்கள், யார் தீமை செய்கிறார்களோ அவர்கள் தீமையை பெறுவார்கள் என்பது தேவனுடைய நீதி. எனவே இதை எப்படி புரிந்து கொள்வது? தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது எபிரேய ஆண் குழந்தைகள் ஒவ்வொன்றையும் அவன் நதியிலே போட்டு கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தான். ஆண் பிள்ளைகள், பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நதியிலே தண்ணீரிலே மூழ்கடித்து கொல்ல வேண்டும் என்பது பார்வோனுடைய கட்டளை. அதுபடி அநேக எபிரேய குழந்தைகள் நைல் நதியிலே தூக்கி போடப்பட்டு மாண்டு போனார்கள். ஆனால் தேவனுடைய நீதி, பார்வோன் எப்படி எபிரேய குழந்தைகளை மூழ்கடித்து சாகடித்தானோ அதே போல அவனுடைய சேனைகள் எல்லாம் தண்ணீரிலே மூழ்கி மாண்டு போனது. செங்கடலிலே தேவன் அவர்களை மூழ்கடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தீவினை செய்த பார்வோன் தீவினையை அனுபவித்தான். தேவன் அங்கே நீதி செய்கிறார். அவன் தவறு செய்தான், அதே தவறை அவனுடைய வாழ்விலே அங்கே அவனுக்கு நேரிட பண்ணினார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சூழலிலும் சரி நன்மை செய்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த லெந்து நாட்களிலே விசேஷமாய் நாம் நன்மை செய்வது தேவனுக்கு பிரியமானது. வேதத்திலே இன்னொரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கே அதோனிபேசேக் என்கின்ற ஒரு ராஜா சொல்லுகிறான், நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார். என்ன செய்தான்? 70 ராஜாக்களுடைய பெருவிரல்கள், கை கால்களுடைய பெருவிரல்களை அவன் வெட்டி அந்த ராஜாக்களை துன்பப்படுத்தினான். அதே போல இந்த அதோனிபேசேக்குடைய பெருவிரல்களும் வெட்டப்பட்டது. அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான், நான் என்ன செஞ்சேனோ அதே போல் எனக்கு தேவன் செஞ்சான்னு சொல்லி. அருமையானவர்களே, இதுதான் தேவனுடைய நீதி. நீங்கள் நன்மை செய்தால் நன்மை பெறுவீர்கள், தீமையை செய்தால் தீமையை நீங்கள் பெறுவீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.